இப்போ நம்ம மஞ்சள் பூசணிக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், பூரி, சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். 4 இல்லைனா 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். 20லேருந்து 25 வரைக்கும் நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கிடலாம். இப்போ அதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூசணிக்காய் சேர்த்துடலாம். ரொம்ப சின்ன துண்டாக நறுக்க வேண்டாம். ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் பெருசாக போடலாம், ஏன்னா இது ரொம்ப குயிக்காகவே குக் ஆயிரும். இப்போ நம்ம இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப சின்னதாக சேர்த்தோம் அப்படின்னா இது டக்குன்னு கரைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி நம்ம நறுக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை குக் பண்ணிடலாம். இந்த பூசணிக்காய் 3/4 பதத்துக்கு குக் ஆனால் போதும். இதை இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம திருப்பி இதே கடாயில் மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். மூணுலேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ இதில் 5 சிகப்பு வத்தல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இதில் 3/4 கப் துருவி வச்சுருக்கிற தேங்காய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இந்த தேங்காய் லேசாக செவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம், இல்லைனா டக்குன்னு அடி பிடிச்சிரும். 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதை ஆற விட்டுறலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம இதை அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை திருப்பி கடாயில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். இது 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். இது கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த வெங்காயம், பூசணிக்காய் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விட்டுறலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட லோ ஃப்ளேமில் வச்சே கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இது எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிறோம் மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான பூசணிக்காய் மசாலா ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கிறதுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.